கோதுமை மாவில் பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு நான் டிப்ஸு சொல்கிறேன். நான் இது வந்து கோதுமை வாங்கி நான் திரித்து வச்சுருக்கேன். நம்ம அப்படி 2-3 கிலோ வாங்கியிருந்தோன்னா அது பூச்சி வந்துடும். அப்போ இந்த ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நம்ம அப்படியே கலந்து வச்சிட்டோன்னா பூச்சியெல்லாம் வராது. இப்படி கலந்து வச்சிட்டிங்கன்னா போதும். எப்பொழுதுமே எந்த இது எடுக்கதா இருந்தாலுமே நம்ம ஈரக்கையோடு எடுக்கவே கூடாது. அதுவே உங்களுக்கு பூச்சி வராமல் இருக்கும். அரிசியில் நமக்கு வண்டு பூச்சியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இதை மாதிரி நான் சிவப்பு அரிசி தான் வாங்குவேன். ஒரு 5-6 வேப்ப இலையை போட்டுக்கலாம். கொஞ்சம் அரிசி போட்டு அது வேப்ப இலையை போட்டு அதுக்கு மேலேயும் நம்ம இப்படி அரிசியை போட்டுக்கலாம். கொஞ்சம் வேப்ப இலையை போட்டுக்கலாம். இந்த வாசனைக்கு பூச்சி எதுவும் வராது. பருப்பு ஐட்டங்களெல்லாம் உங்களுக்கு இதை மாதிரி ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு இப்படி குளிக்க வச்சுட்டேன்னா போதும். எதுவும் வண்டு வராது. சீனியில் எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு 5-6 கிராம்பை போட்டுடலாம். போட்டால் உங்களுக்கு எறும்பு ஒன்றும் வராது. புளி நம்ம புளியை வாங்கின பிறகு வெயிலில் ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம காய வச்சிடணும். காய வச்சுட்டு சின்ன சின்ன பாலாக அப்படி உருட்டிக்கிட்டு இப்படி கல் உப்பில் கொஞ்சம் இப்படி இப்படி பிரட்டி இப்படி கல் உப்பில் கொஞ்சம் இப்படி பிரட்டிட்டு இப்படி பரணியோ இல்லாட்டினா உங்களை பாட்டிலோ அதில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். எப்பொழுதுமே நமக்கு இந்த உப்பு, ஊறுகாய், புளி இதெல்லாம் உங்களுக்கு இந்த பரணி பாட்டில், கண்ணாடி பாட்டில் இதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணக்கூடாது. இதில் கொட்டையெல்லாம் இருந்தால் கொட்டையை எடுத்துருங்க. இப்போ எல்லாம் கொட்டை இல்லாமல் தான் வருது புளியெல்லாம். ஆனாலும் அப்போ அங்கங்கே 1-2 இருக்கும். அதை நீங்கள் பார்த்து எடுத்துருங்க. இதுனா உங்களுக்கு 1 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். புளி கெட்டு பூச்சி ஒன்றும் வராது. மேலே இந்த உப்பை அப்படியே தூவி விட்டுருங்க. கல் உப்பு தான் போடணும். இப்படி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டுனா பூச்சி ஒன்றும் வராது. ட்ரை பண்ணி பாருங்கள்.